நினைவில் நின்றவை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நினைவில் ஒருத்தர் இருக்காரு. இந்த கஞ்சத்தனத்துக்கும் சேமிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றதுக்கு இவரை விட்ட ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டான எக்ஸாம்பிள் யாருமே இருக்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். இதில வந்து நீங்க சொல்லுங்க. இது எது கரெக்ட் அப்படின்ட்டு. இப்போ உங்க ஏரியால ஒரு கடையில ஒரு தேங்காயோட விலை ரூ. 8 அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு ரூ. 8ன்னு வச்சுக்குவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 தேங்காய் வாங்கணும். அப்ப ரூ. 8ங்கும்போது 10 தேங்காய்க்கு எவ்வளோ ஆச்சு? ரூ. 80 ஆச்சு. இப்போ அந்த இது ரூ. 80 நீங்க இங்க வாங்குனீங்க அப்படின்னா நான் சேமிப்புன்னு சொல்றேன். எப்படி? ரூ. 80க்கு உங்க வீட்டு பக்கத்திலேயே வாங்குனீங்கன்னா ரூ. 8 ஒரு தேங்காயோட விலை. உங்களுக்கு 10 தேங்காய் தான் வேணும். 10 தேங்காய் வேணும் அப்படின்னா ரூ. 8க்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இது வந்து நட்டம். இது சேமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் வண்டி எடுத்துட்டு நீங்க போறீங்க. எப்படி? வண்டி எடுத்துட்டு போறீங்க. அந்த வண்டி எடுத்துட்டு போயி மிச்சம் பண்றேன், கஞ்சத்தனம் பண்றேன் அப்படிங்கிற பாணியில வண்டி எடுத்துட்டு போவீங்க 5 கிலோமீட்டருக்கு. அங்க போனா அந்த தேங்காயோட விலை ரூ. 7 இல்ல ரூ. 6.50 வச்சுக்குவோம். ரூ. 6.50 வச்சுக்குவோம். இல்ல ரூ. 6 வச்சுக்குவோமே. ரூ. 6 வச்சுக்குவோம். அதே 10 தேங்காய் வாங்கணும் ரூ. 60 தான். ரூ. 60 தான். இதுக்கு பேர் கஞ்சத்தனம். இதுக்கு பேர் கஞ்சத்தனம். என்ன தெரியுங்களா? அங்க போனா ரூ. 6 தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாய்ங்க. எப்படி? ரூ. 6 தான் சொல்லிட்டு போவாய்ங்க. ஆனா, நீங்க போறீங்க பார்த்தீங்களா இங்கேருந்து? போறதுக்குள்ள ஒரு 4 கடைய நிறுத்தி அது எவ்வளோன்னு கேட்டிருப்பீங்க. அப்போ உங்களோட எனர்ஜி, உங்களோட டைமிங்கு, அப்புறம் நீங்க அங்க போய் வாங்குறீங்க பார்த்தீங்களா? அங்க போற பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே வேஸ்ட். அந்த ரூ. 2 இங்க குடுத்திருந்தா, நீங்க பாட்டுக்கு டப்புன்னு கொண்டு போய் வாங்கி வச்சுட்டு அடுத்த வேலை என்னங்கிறத பார்த்துருக்கலாம். நம்ம ஆளுங்க அத பண்ண மாட்டாரு. என்கிட்ட இப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு. நான் பார்த்துருக்கேன் அவர.